என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் திருப்புகிற தேவன். இந்த மாதம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றை விட உங்களை ஆண்டவர் திருப்ப வேண்டும். நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவர் என்னை திருப்பும், என்னை மாற்றும். என் வாழ்க்கையிலே எதெல்லாம் திரும்பாமல் இருக்கிறதோ, கோணலா இருக்கிறதோ, நேராக இல்லையோ, எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. என்னை திருப்புங்க, என் இருதயத்தை திருப்புங்க, என் சிந்தையை திருப்புங்க, என் விசுவாசத்தை திருப்புங்க, என் ஜெப வாழ்க்கையை திருப்புங்க, உங்க மேல இருக்கிற அன்பை திருப்புங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். பக்தன் ஒருவன் தேவனிடத்தில் அப்படி ஜெபித்தார். அந்த ஜெபத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 18வது வசனம். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயும் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். இங்கே தீர்க்கன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஐயா, என்னை திருப்பும், நான் திருப்பப்படுவேன். நான் பணியாத மாடு போல நான் சுற்றி கொண்டிருக்கிறேன். எவ்வளவு ஒரு திறந்த மனதோடு தன் குறைவை ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள்கிறார். பணியாத மாடு ஆண்டவரை, நான் அப்படி என் வாழ்க்கையில முரட்டாட்டம் இருக்குது. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முரட்டாட்டம். அவர்கள் ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படிவதில்லை. 3 வயது குழந்தை இங்கே வா என்றால் போகிறது, போய் என்றால் வருகிறது. அதற்குள் இந்த முரட்டாட்டத்தை கொடுத்தது யார்? அது ஜென்ம ஸ்பாவத்திலேயே, ஜீனிலேயே வருகிறது. அப்படி என்றால் நமக்குள் திருப்பப்படாத பல காரியங்கள் உள்ள இருக்கிறது. தீர்க்கனை போல நாமும் கேட்க வேண்டும், என்னை திருப்பும் ஆண்டவரே, என்னை திருப்பும். திரும்பின பின்பு என்ன நடக்கிறதா? மனஸ்தாபப்பட்டு தீர்க்கன் புலம்புகிறாராம், அடித்துக்கொண்டு அழுகிறாரா. ஐயோ, நான் ஒரு கேடுகட்ட மனிதனா இருக்கிறேனே, இப்படி ஒரு பணியாத மனிதனா இருக்கிறேனே, ஒரு அவிசுவாசியா இருக்கிறேன் என்று தன்னையே நொந்து அழுகிற அந்த புலம்பலை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் திருப்பும் போது, ஆண்டவர் தொடும் பொழுது அங்கு ஒரு பெரிய பாவ மன்னிப்பு, பெரிய மனம் திரும்புதல் உண்டாகிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்து புலம்புகிறீர்கள் அல்லவா? பிள்ளை திருந்தவில்லை, பிள்ளை மாறவில்லை. இன்றைக்கு சொல்கிறேன், தேவனே என் பிள்ளையை திருத்தும், தேவனே என் பிள்ளையை திருப்பும், ஆண்டவரே என் புருஷனை திருப்பும், ஆண்டவரே என் மனைவியை திருப்பும், என் குடும்பத்தாரை திருப்பும். இந்த ஒரு ஜெபத்தை செய்து பாருங்கள். வாழ்க்கை மாறின பின்பு இதோ எப்பிராயும் புலம்பிக் கொண்டிருப்பதை நிச்சயமாய் கேட்பேன் என்று சொல்கிறாரே, அதை போல அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறதை ஆண்டவர் கேட்பார். ஒரு மனிதனை ஆண்டவர் திருப்பினார். அவர் பேர் தான் சவுல். சீறி பாய்ந்து கொண்டிருந்தவனை கர்த்தருடைய ஒரே தொடுதல், ஒரு வெளிச்சம் திருப்பி விட்டது. வாழ்க்கையை மாறிவிட்டது. இந்த நாளிலே உங்கள் குடும்பத்துக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் திருப்புங்கப்பா, நீங்க தொற்றுங்கப்பா என்று ஜெபியுங்கள். திரும்பாத உள்ளங்கள் திரும்பும். தேவன் அவர்களை மாற்றுவார். அவர் நாமம் மகிமைப்படும். பரலோகத்தின் தேவனே, உன்னதமான ஆண்டவரே, என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நான் பணியாத மாடு போல நடந்தேன், என்னை தண்டித்தீர் என்று சொல்லி ஆண்டவரே தீர்க்கன் எழுதுகிறதை போல, ஆண்டவரே சில வேளைகளிலே சிறிய சிக்ஷைகளால் கூட நீர் எங்களை தண்டித்து திருப்புங்கப்பா. எங்களை பெரிதாய் தண்டித்து விடாதிருங்க. உங்களை விட்டு தூரமாய் போய் அழிந்து போகாதபடிக்கு உங்க அன்பின் கோல், அந்த பிரம்பை நீங்க கையில் எடுத்து சிறு சிக்ஷைகளால் அவர்கள் எல்லாரையும் திருப்புங்க. குடும்பத்தாரை திருப்புங்க, புருஷன்மாரை திருப்புங்க, பிள்ளைகளை திருப்புங்க, பெற்றோரை திருப்புங்கப்பா. உங்களுக்கு நன்றி. எரேமியா சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம், எங்களை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட பெரிய மனமாற்றங்கள் குடும்பங்களில் இந்த நாட்கள்ல உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, என்னை திருப்பும் என்று கேளுங்கள், உங்களை திருப்புவார். நீங்கள் மாறும் பொழுது குடும்பமே மாறும். குடும்பங்கள் மாறினால் சபைகள் மாறும். சபைகள் மாறினால் தேசங்கள் மாறும். இப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கும் தருவார், உங்கள் குடும்பத்தாருக்கும் தருவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.